பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். லாமெண்டேஷன்ஸ் சாப்டர் 3 verse 22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. Because of the Lord's gracious love we are not consumed, since his compassions never end. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தாராம். அவர் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அவரை சுத்தி இருக்கிற மனுஷங்க எல்லாரும் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பொறாமப்பட்டு, எப்படியாச்சும் இந்த மனுஷனை இந்த இடத்தை விட்டு நம்ம அப்புறப்படுத்திடணும், வேற எங்கேயாவது போக வச்சிடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்களாம். ஆனா கடைசியில எந்தெந்த மனுஷங்கள்லாம் இந்த மனிதனை வெளியே தள்ளணும்னு சொல்லி நினைத்தாங்களோ அவங்க எல்லாரும் வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்களாம். இவர் அதே இடத்துல தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த இடத்துல நிறைய நல்ல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தாராம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைங்களை என்ன நினைச்சாலும், எந்த மனுஷங்க நினைச்சாலும் கூட அந்த பிள்ளைங்களை அசைக்கவே முடியாது. இன்றைக்கு நீங்க நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால, அவருடைய இரக்கங்கள் அதிகமாக உங்க மேல இருக்கிறதுனால இன்றைக்கு நீங்க நிர்மூலமாகாமல் இருக்கிறீங்க அவருடைய கிருபையினால. ஹல்லேலூயா. எவ்வளோ மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்தாங்க, குடும்பத்தினர் எல்லாரும் அநேக காரியங்கள் செய்தாங்க. ஆனாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிற்க வைத்திருக்கிறார், வல்லமையாக நிற்க வைத்திருக்கிறார், அவருக்காக நிற்க வைத்திருக்கிறார். காரணம் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எந்த மனுஷங்க நினைச்சாலும் உங்களை அழிக்கவே முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையே வந்தாலும் உங்களை அழிக்கவே முடியாது. காரணம் நீங்க நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையினால. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறதுனால, அவருடைய கிருபையினால நீங்க பாதுகாக்கப்படுகிறீங்க, அவருடைய கிருபையினாலே நீங்க உயர்த்தப்படுறீங்க, அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவருடைய கிருபைக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் நிச்சயம் இன்னும் உங்களுக்கு அதிகமான கிருபைகளை தருவார். இன்னும் அவருடைய இரக்கத்தினால உங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டு, அவருடைய இரக்கத்தினால உங்களை நேசித்து, அவருடைய இரக்கத்தினாலே நீங்க அவருடைய பிள்ளையாக, சொந்த பிள்ளையாக நீங்க இன்னைக்கு மாறிட்டீங்க. அவர் உங்களை இன்னும் கொண்டு பயன்படுத்துவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, நாங்க எல்லாரும் ஆண்டவரே நிர்மூலமாகாது இருக்கிறது ஆண்டவரே உங்களுடைய கிருபை மாத்திரம் தான் ஆண்டவரே இயேசுப்பா. அநேகர் தகப்பனே இயேசுப்பா எங்களுக்கு விரோதமாக வந்தாங்க, அநேக காரியங்கள் செய்தாங்க. ஆனா ஒன்று எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை நீங்க பாதுகாத்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நேர்த்தியான பாதையில ஆண்டவரே இயேசுப்பா நீங்க நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவருடைய கிருபைக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். God bless you. Have a blessed day.